சைபர் செக்யூரிட்டி இதுதான். ஸோ ஜஸ்ட் இதை ரீட் பண்ணுங்கள், இதில் இருக்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரொம்ப பெருசு. சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இப்போ தான் சைபர் செக்யூரிட்டி ஒரு கோர்ஸ், ஓகேவா? அது ஒரு கோர்ஸாக வந்து நம்ம பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். சைபர் செக்யூரிட்டின்றது வந்து போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அதை நீங்கள் டெவலப்மெண்ட் லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு அஃபென்சிவ் நாலேஜ் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். வாட் இஃப் வி ட்ரை திஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல எல்லாத்துக்குமே வாட் இஃப் இந்த கான்செப்ட்ல நம்ம இதை ட்ரை பண்ணால் நம்மளால இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங், இன்ஃபர்மேஷன் ஸ்டீலிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் கெய்னிங், இதுதான் நம்ம எப்படி பார்த்தாலும் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்டேஷன்ஸ், ஆல்ரெடி இருக்கிற பக்ஸை பற்றியும் படிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும்தான் சைபர் செக்யூரிட்டியில் சர்வேவும் பண்ண முடியும். ஸோ கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அண்ட் ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் அப் டு டேட்டாக படிச்சுட்டே இருக்கணும், ஓகே? ஸோ அதுக்கு